கவலைப்படாம இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் சொல்றேன், பேரழகானவர்கள் எல்லாம் கவலையில் முகம் வாடி போய் குரூபியா தெரியுறீங்க. சிரிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? எங்க மேடம் சிரிக்க விடுறானுங்க. நான் கூடங்க நல்லா போவேங்க காலேஜுக்கு, சூப்பரா போவேன் காலேஜுக்குள்ள. எங்க டிபார்ட்மெண்ட்குள்ள நுழைஞ்ச உடனே எங்க ஹெச்ஓடி கேட்பாங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டாங்க, என்ன பர்வீன் டல்லா இருக்கிறேன். அதான் சந்தோஷமா இருந்துடக்கூடாது. என்ன ஒரே கவலையா, சந்தோஷமா இருந்தாலும் அந்த வார்த்தை நம்மளை கவலையாக்கிறோம் தெரியுமா? கவலைப்படாம கிளாரான ஒரு பெண்ணை பத்தி சொல்றேன். ப்ளூ கிராஸ் ரெட் கிராஸ்க்கு ஆரம்பிச்சது கிளாரா. 97 இயர்ஸ், பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, அவ்வளோ அழகா இருப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த ரகசியத்தை கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு ரகசியத்திற்கான வார்த்தை உங்களுக்குலாம் வேணுமா? அந்த வார்த்தை 97 வயசுலையும் அழகாவும் அறிவாவும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கான வார்த்தை. நான் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு காரணம் துயரங்களையும் துக்கங்களையும் நான் சுமப்பதே இல்லை. என்ன செய்கிறீர்கள்? பதில் சூப்பர், கவனம். நான் மறந்து விடுகிறேன். கேள்வி கேட்கிறவன் சூப்பரா கேட்கிறான். இல்லையே, நீங்கள் எதையேனும் மறந்தீர்கள் என்றால் கூட இருக்கின்றவர்கள் ஞாபகப்படுத்துவார்களே. அப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? அவர்கள் நினைவுபடுத்துகின்ற பொழுது நான் மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன்றதை நான் ஞாபகப்படுத்திக்கிறேங்கிறேன். வாழ்க்கையில் நமக்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை முழுமையாக பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதில் தான் நம் வெற்றி தோல்வி இருக்கு. கம்பராமாயணம் படிச்சு வளர்ந்தவனா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு கம்பராமாயணம். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் குந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதையை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. இப்போ கூட நான் போன வாரம் மெல்பர்ன் போய் வந்தேன், ஆஸ்திரேலியா. கம்பராமாயணம் தான் போய் பேசிட்டு. சூப்பர் இலக்கியம் அது. ஆனால் ஆர்வம் இருந்தால் தானே, எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதில் தானே குழந்தையும் வளரும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு கவிதை பாட்டு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட். நான் அப்படி வளர்ந்தேன். இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்குள்ள குழந்தை ஒரு 23 வயசு அம்மா ஆடி ஆடி பாட்டு சொல்லும். என்ன பாட்டு பாடுதுன்னு பார்த்தா குழந்தை கேன்னு சிரிச்சு சாப்பிடுது கனடாவில். என்னடா பாட்டு இதுன்னு போய் பார்த்தா, காற்று மேலே காற்று கீழே, காற்று லெஃப்டில் காற்று ரைட்டில், காற்று மேலே காற்று அடிக்குது, காற்று கொஞ்சம் நாற்று அடிக்குது, அது ஈன்னு சிரிக்குது. நான் அந்த வீட்டை விட்டு வரும்போது சொன்னேன், உன் புள்ள இன்னொரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா ரசனை கெட்டு டாட்டு கிட்டு போட்டுட்டு அலைஞ்சாருன்னா குறை சொல்லாத. ஆரம்பிச்சு வச்சது நீ. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் விழுந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பானா? சில விஷயங்களை நீங்களும் தான் செய்யணும். நான் செய்வதிலிருந்து என்னை தடை செய்வது எது, என்னை தடுப்பது எது? நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், நம்ம நிறைய கவலையோடு இருக்கோம்லப்பா. எனக்கு புரியவே இல்லைங்க, உங்களுடைய கவலை எதன் பொருட்டு? லிஸ்ட் போடுங்களேன், இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட்டுருங்க. இதெல்லாம் என் கவலை. இந்த ஆம்பளைங்களை இருக்காங்களே, அவங்க ஃபஸ்ட்டு இது என்ன தெரியுமா, அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே அவங்க அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? நிறைய ஆம்பளைங்களுக்கு சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, பொண்டாட்டியை திருத்தணும். நீ டீச்சரா? அது என்ன ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, we have our own dignity. எங்களுக்கு சுயமரியாதை உண்டு. இந்த சுயமரியாதையோடு ஒரு பெண்ணை நடத்தணும். எல்லா ஆண்களும். ஒரு அம்மா கை தட்டுது, கூட அவங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்துருக்கார். பல நேரங்களில் நான் செய்கிற தப்பு சொல்கிற விஷயம் பாருங்க. குர்ஆனில் ஒரு வார்த்தை இருக்குங்க, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள். நான் வார்த்தைங்க, புரிந்தவர்கள் சொர்க்கவாதிகள். பெண்கள் அவர்கள் அன்பானவர்கள் கிடையாது, கடவுளிடம் இருந்து வந்த பரிசு பொருள். ரூமி, அவர்களை அடிமைப்படுத்தாதீர்கள்.
காட்டுமிராண்டிகளே அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள், ஞானிகள் அவர்களுக்கு அடங்கி போகிறார்கள் என்று எழுதுகிறான் ஜலாலுதீன் ரூமி. பெண்ணிற்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். வலிமை சேர்ப்பது தாய் முலை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் பாரதி. எழுத்து தெய்வம், எழுதுகோல் தெய்வம், மனையாளும் தெய்வம் பாரதி. வீடுன்னு ஒன்று இருக்குன்னா, உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், ஆண்களுக்கு எதிராக பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, இது அவர்களுக்கும் இவர்களுக்கும் பொருந்தும். இது எப்படி வேல்யூ பண்றது, ஆண் பெண் எப்படி வேல்யூ பண்ணிக்கிறது? இப்போ நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன், நான் அப்படி பார்க்குறீங்க வச்சிட்டு இருந்தேன், தொலைஞ்சு போச்சு. ஆம்பளைங்க மாதிரியா? இங்கே ஒரு பேக்கெட்டு, இங்கே ஒரு பேக்கெட்டு, இங்கே பின்னால் 2 பேக்கெட்டு, சைடில் 2 பேக்கெட், மொத்தம் 6 பேக்கெட்டோட அலையிறீங்க. எங்களுக்கு பேக்கெட்டே கிடையாது, கையில் அந்த பர்ஸ். நானும் பேக்கெட் வச்ச புடவை கட்டலான்னு பார்த்தேன் மேடம். ஒரு நாள் பேக்கெட்டு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு நாள் பேக்கெட்டு இன்னொரு இடத்துல இருக்குது. மெட்டபாலிசம் மேடம், நம்ம நாட்டினுடைய பெண்களுக்கான மெட்டபாலிசம் அப்படி. நம்ம என்ன பண்ணுறது? சாப்பிட்ற சாப்பாடு அப்படி, வேலை ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை. இட்லி தோசை சோறு தயிர் சோறு சாம்பார் சோறு சாப்பிட்டா என்ன ஆகுறது? அவ்வளோதான், என்ன இருக்குதோ அவ்வளோதான். அந்தந்த வயசுக்கு ஏற்ற ஆரோக்கியமாக இருக்கிறியா, புத்தியோடு இருக்கிறியா, கடந்து போ. பாருங்க, பர்ஸ் வச்சுருந்தா தொலைஞ்சிருச்சு. அனிதா மேடம் தானே நீங்கள்? ஜான்சி எவ்வளோ நல்லவங்களா தெரிஞ்சாங்க தெரியுமா? வந்த உடனே எனக்கு மேடம் கிட்ட சொன்னேன், மேடம் ஒரு பர்ஸ் வச்சுருந்தேன் மேடம், காணோம் மேடம். ஜான்சி மேடம் என்ன கேட்டிருப்பாங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின், சூப்பர். பஸ்ஸில் அப்புறம் கேளுங்க, என்ன பஸ்ஸு? சித்தலை பார்க்க வர பஸ், விட்டுட்டு போயிடுச்சு, போயிலாம் தேட முடியாது, அழுவுற. ஜான்சி என்ன பண்ணுவாங்க? அடுத்தது என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? இவ்வளோ அழுவுறியே, உள்ள 30 ரூபா. என்ன சிரிக்கிறீங்க? என்ன சொல்வீங்க? போனா பர்ஸு 3 லட்சம் ரூபா. நமக்கு வேல்யூ பண்ணுறதே தெரியல. இவங்களால நமக்கு என்ன நடக்கும்? அது 30 ரூபா தான், அவங்க 3 லட்சம் ரூபா. புருஷனால நமக்கு என்ன நடக்கும்? 30 ரூபா. புருஷன் 3 லட்சம் வேல்யூ. பொண்டாட்டியால என்ன நடக்கும்? 3 ரூபா. பொண்டாட்டி 30 லட்சம் வேல்யூ. அம்மா அப்பாவால் என்ன நடக்கும்? அம்மா அப்பாவால் 3 பைசா தான். அம்மா அப்பா 3 கோடி கொடுத்தாலும் வராது. எனக்கு அப்பா இல்லை, இறந்துட்டார். அம்மா தான் இருக்காங்க, பார்த்துக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, நீ உங்கள் அம்மா உங்களோட தான் இருக்காங்களா? இல்லை, நான் தான் எங்கள் அம்மாவோட இருக்கிறேன். வித்தியாசம் இருக்குல்ல? என்னோட எங்கள் அம்மா இருக்கிறதுக்கும் எங்கள் அம்மாவோட நான் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லையே. பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது அந்த நெப்போலியனுடைய டூமை மேலே படிக்கட்டில் ஏற்றி எங்களை பார்த்துட்டு கீழே கூட்டிகிட்டு போய் அந்த பியானோ மாதிரி வச்சுருந்தாங்க, அதை காட்டினாங்க. மேலே 37 படி. நான் சுகி சிவமையா எல்லாம் மேலே ஏறுறோம். திருவாரூர் சண்முகம் சார், நம்ம தமிழறி மணியன் ஐயா எல்லாம் மேலே ஏறும். மேலே ஏறி போய் பார்த்துட்டு அப்புறம் கீழே கடகடன்னு இறங்கி வந்தால் இந்த பெரிய ஹாலில் வச்சுருக்கான் நெப்போலியனுடைய கல்லறையை. நான் கேட்டேன் அந்த கைடுங்க, வா பெரியவங்களாம் வந்திருக்காங்கல்ல, கீழேயே இருக்குல்ல, எதுக்கு 37 படி ஏற வச்சு மேலேருந்து பார்த்து மறுபடியும் கீழே கூப்பிட்டு போனேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன பதில் பாருங்க, என் தலைவன் நெப்போலியனின் கல்லறையை கூட யாரும் இப்படி நேரடியாக பார்த்து விட முடியாது, தலை குனிந்துதான் பார்க்க வேண்டும் என்பதற்காக மேலிருந்து அழைத்து கீழே போய் கொண்டு வந்தான். என்ன மரியாதை பாருங்க! தன் தலைவன் மீது ஒருவனுக்கு இருக்கிற நெப்போலியன் சொல்லுங்க. பிரான்ஸ் நாட்டில் அப்படி எப்படி இவர்கள் எல்லாம் உருவாகிறார்கள்? நான் எப்படி உருவாகிறேன்? நீங்கள் எப்படி உருவாகி இருக்கிறீர்கள்? இதோ ஜான்சி எப்படி உருவாகி இருக்கிறார்? எப்படி உருவாகிறீர்கள் நீங்கள் எல்லாம், நான் எல்லாம்?
நான் சொல்லட்டுமா? வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும். ரொம்ப பலம் இல்லாமல் நோ சொல்ல முடியாது. அது ஐபிஎல்லாக இருக்கட்டும், அது பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், பெரிய படங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என் இலக்கை குலைப்பதற்கு எது வந்தாலும் அது பகை என்று யார் நினைக்கிறோமோ அவர்கள் உலகத்தில் மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை பெறுகிறார்கள். நான் உங்கள் எல்லோருக்குமாக பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் வருங்காலத்தில் 2 உயர் பதவிகளை அடையணும்னு நான் நினைக்கிறேன். 1, நல்ல பெருசா சம்பளம் வாங்காம நல்ல பெரிய சம்பளத்தை எல்லாருக்கும் கொடுக்கிற அந்த நிலைக்கு உயரணும். நம்பர் 1. நம்பர் 2, சைன் பண்ற இடத்துல இருக்கணும். சைன் பண்ற பெண்ணினுடைய இங்க் கிரீன் கலர்ல இருக்கணும். 2 என் ஆசை. அப்படிப்பட்ட நோக்கத்தில் பிள்ளைகளை வளர்த்திடுங்கள். பணத்தை நோக்கியதல்ல. இவன் என்ன சொல்வான், அவன் என்ன சொல்வான், அவன் பெரும் ரகசியத்தை சொல்லுகிற எவனும் எவ்வளவும் நம்மளை பற்றி நினைக்கிறது இல்லை. நினைச்சாலும் அது 3 நிமிஷம்தான். அது ஒன்றும் பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானது. அறத்தோடு ஒழுக்கத்தோடு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகளை சிறகு விரிய அனுமதியுங்கள். அவர்கள் சிறகு விரிந்து பறக்கட்டும். என் செம்புட்பறவையே, சிறகை விரி பற. நானும் ராஜாளிதான். ராஜாளி போல் சிறகு விரிந்தவன் வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாருங்கள், சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.